நம்ம சாப்டர் 74ல் இருக்கோம் இப்போது. இது ஜே யூனிட்டில் லாஸ்ட் சாப்டர் இது. ஸோ ஜே யூனிட்டில் ஸ்வீட்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸ்வீட்ஸ்னால் என்ன, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டெஸ்ட் கிளாஸ் இருக்காது, நிறைய டெஸ்ட் கிளாஸ் இருக்கும் இல்லையா. அந்த டெஸ்ட் கிளாஸில் வந்து நிறைய டெஸ்ட் மெத்தட்ஸ் இருக்கும். அதாவது அட் டெஸ்ட் அனோட்டேஷன் வச்சு நம்ம டெஸ்ட் மெத்தட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இப்போ அந்த எல்லா கிளாஸையும் வந்து நான் ஒரே டைமில் நான் ரன் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா, அப்போ தான் வந்து ஸ்வீட்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்வீட்டுன்ற ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அனோட்டேஷன்ஸ் நம்ம போடணும். ஸோ ரன் வித் ஸ்வீட் கிளாஸு, அப்புறம் ஸ்வீட் கிளாஸஸ் என்னென்ன இருக்குது, எல்லா டெஸ்ட் கிளாஸையும் வந்து நம்ம இங்கே ஒரு என்ட்ரி போடணும். போட்டுட்டு இந்த ஸ்வீட் கிளாஸை ரன் பண்ணால், ஸோ வாட் இட் டஸ் இஸ் லைக் இட் வில் ரன் ஆல் யுவர் JUnit டெஸ்ட் கிளாஸஸ், ரைட். ஸோ ரியல் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் இருக்கும். ஸ்வீட்டையே இன்னொரு ஸ்வீட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். இங்கே நம்ம கிளாஸ் தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து JUnit டெஸ்ட் கிளாஸஸ். ஒரு ஸ்வீட்டையே நீங்கள் இங்கே ஆட் பண்ண முடியும். இங்கே வந்து இன்னொரு ஸ்வீட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இங்கே, சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்குள்ளே இன்னொரு ஸ்வீட்டும் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஸ்ட்ரக்சரு ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எழுதி பார்க்கலாம் இந்த ஸ்வீட்டில். ஸோ இங்கே calculator டெஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி கிளாஸ் வச்சுருந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, I'll create another class called calculator test 1 அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு at test மெத்தட் வச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு மெத்தட் வச்சுக்கலாம். திருப்பியும் அதே தான் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் புதுசாலாம் நான் இதில் ஒன்றும் எழுத போகிறது போல் எழுதலை. ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆடு அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பழைய இதுலேருந்து அசட் இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அசட் போட்டாச்சு. ஸோ ரிசல்ட் நம்ம எடுக்கணும் இல்லையா. ஓகே, டன். ஸோ இப்போ இது வந்து ஒரு டெஸ்ட் கிளாஸ், 2 டெஸ்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்வீட் கிளாஸ்ன்றது ஒரு எம்டி கிளாஸ் தான். அதுக்கு மேலே நம்ம இந்த அனோட்டேஷன்ஸ் போட்டுக்கணும், இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே வந்து நம்ம கிளாஸ் நேம்ஸ் கொடுக்கணும். ஸோ கிளாஸ் டெஸ்ட் இருக்குது, கிளாஸ் டெஸ்ட் 1 அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்வீட்டை நம்ம ரன் பண்ணோன்னா நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும், அந்த 2 டெஸ்ட் கேஸும் ரன் ஆகிடும். இப்போ நான் ஸ்வீட் ரன் பண்ணுறேன், 2 டெஸ்ட் கேஸும் ரன் ஆகிருக்கு பாருங்கள். இது ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸு, இது செகண்ட் டெஸ்ட் கேஸ், சரியா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து JUnit ஸ்வீட் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் ஓகே ஸ்வீட் இப்போ முடிஞ்சிடுச்சு. வேறு என்னென்னலாம் நம்ம இங்கே பண்ணலாம், நீங்கள் வேறு என்ன நீங்கள் இங்கே இதில் கற்றுக்கணுன்னா இந்த அசர்ட் மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி வந்து ஈக்குவாலிட்டி நம்ம செக் பண்ணுறது, விதவிதமாக நம்ம வந்து ஈக்குவாலிட்டி செக் பண்ண முடியும். இந்த நம்ம பண்ண எக்ஸாம்பிளில் டபுள் மட்டும்தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது நிறைய விதமான டேட்டா டைப்ஸ் நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஒரு அரேவை செக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை செக் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா எனி நியூமரிக் டைப்பு அதை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அசட்ஸ் இருக்குது, அசட் மெத்தட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள் அசட் மெத்தட்ஸ். நீங்கள் வந்து ஃபெயிலியர் கண்டிஷன் கூட ட்ரிகர் பண்ணலாம். சும்மா ஃபெயிலுன்னு போட்டு ஒரு டெஸ்ட் கேஸை வேணும்னே ஃபெயில் பண்ண வைக்கலாம். சரி, இங்கே வந்து அசட் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃபெயில் பண்ண வைக்கணுன்னா, ஸோ நீங்கள் வந்து அசட் டாட் ஃபெயில் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம், திஸ் இஸ் ஃபெயில்டு, இந்த மாதிரி. இப்போ இதை ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து வேணும்னே நம்ம ஃபெயில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஏன் இது வேணும்னே, இப்போ இங்கே ரீசன் பார்த்தீங்கன்னா அசர்ஷன் எரர் தான் வருது, அண்ட் என்ன நம்ம மெசேஜ் கொடுத்தோமோ அந்த மெசேஜ் வந்து இங்கே வருது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போதைக்கு இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ ஒரு டெஸ்ட் கேஸை இக்னோர் பண்ணோன்னா அதுக்கு ஒரு இக்னோருன்னு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த இக்னோர் அனோட்டேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா டெஸ்ட் கேஸ் வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இது ஒர்க் ஆகலை பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து இன்டூ மார்க் வரல, க்ரீன் கலர் வரல. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வரல. இது டிஸ்பிளே ஆகுது, ஆனால் வந்து க்ரீன் கலர் இங்கே வரல. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐகான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அது இக்னோர் நம்ம பண்ணியிருக்கோம். இக்னோர் போட்டதுனால அந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நம்ம இக்னோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது, இதை பார்த்துக்கணும்.
ஸோ இதுதான் ஜே யூனிட்டு. இப்படி தான் நீங்கள் வந்து யூனிட் டெஸ்ட் கேஸ் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ ஜே யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் வந்து ஜே யூனிட் எழுத தெரியணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் டெவலப்மெண்ட் கோடு எழுதும் போதே டெஸ்டிங் கோடும் நீங்கள் எழுதிடணும். அப்படி எழுதினா தான் பிற்காலத்தில், அதாவது சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டோம், ப்ரொடக்ஷனில் ஓடிட்டுருக்கு, அப்போ ஒரு சேஞ்ச் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போ போய் உங்கள் கோடை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் வந்து எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஸோ ரிக்ரெஷன் டெஸ்ட் அது. ஸோ அந்த ரிக்ரெஷன் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகணும். நான் கோடை டச் பண்ணாலே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி பிரேக் ஆகும். ஸோ அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஜே யூனிட் வந்து வச்சுருக்கணும். ஜே யூனிட் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி சேஞ்ச் நம்ம பண்ணும்போது நம்ம எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஜே யூனிட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். யூனிட் டெஸ்டிங் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னா யூனிட் டெஸ்டிங் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சாப்டரில் நம்ம XML பார்சிங் பற்றி பார்க்கலாம்.